ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் பார்த்திங்கன்னா பன்னீர் புஜியா பண்ண போகிறேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பட்டர் வேணாலும் பட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். சூடானதுக்கப்புறம் இஞ்சி வெள்ளை பூண்டு போடலாம். இது நல்லா ஃப்ரை ஆகணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம சில்லி பவுடர் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வதங்குற வரைய நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ இது நல்லா வதங்கி வச்சு தேவையான ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். சில்லி போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம டொமேட்டோ போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். க்ரீன் பீஸ் போட்டுக்கலாம். இது கூடவே கேப்சிகம் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மல்லித்தூள் போட்டுக்கலாம். ஜீரகத்தூள் போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மூடி போட்டுடலாம். அப்பப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது தண்ணி ஊற்றிக்கலாம். கிரேவியாக வேணுன்னா நிறைய தண்ணி ஊற்றிக்கலாம். செமி கிரேவியாக வேணுன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். பீஸ் வேவுறதுக்காண்டி மூடி வச்சுக்கலாம். இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பீஸ் வந்துட்டோடனே பன்னீர் போட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் பன்னீர் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். க்யூப்ஸாக வேணாலும் போட்டுக்கலாம். பன்னீர் வேகிறதுக்காண்டி மூடி போட்டுக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ கொத்தமல்லி போட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு பன்னீர் புஜியா ரெடி. இப்போ இதை பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம வீட்டு சாப்பாடு என்னென்னா ஜீரா ரைஸ், பன்னீர் புஜியா அண்ட் சாலட். இதுதான் நம்ம வீட்டு சாப்பாடு. தேங்க்யூ.